ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து எப்படி இந்த அட்வெர்ப்ஸ் அப்படிங்கிற டாபிக்க கம்ப்ளீட் பண்ணத்தான் போறோம். ஓகே. அது நீங்க பொசிஷன் வேணா எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஏதாவது லேப்டாப் வேணா ரொம்ப வேணா நீக்கிடாதுங்கடா. ஏன்னா அது நெட்வொர்க் ஏதாவது சின்ன ஒரு வயர் டிஸ்கனெக்ட் ஆனா கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அதனால டிவைஸ நீக்க வேண்டாம். நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. ஓகே. இன்கேஸ் அப்படி ஏதாவது தெரியல ஸ்க்ரீன்னா, நீங்க அது பக்கத்துல அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா ஓகே. ஐ திங்க் நவ் இட் இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்படிதான் தெரியுது. இல்லையா? ஓகே, ஓகே. சோ அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் இருக்கு இன்னைக்கு. சாயந்தரம் 10th இல்லையா? 10th ஸ்டாண்டர்டா? Yes, ma'am. எல்லா ஸ்கூல்ஸும் ஒர்க்கிங்மா இன்னைக்கு. நானு டே டைம் எனக்கே இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் இன்னைக்கு 4 மணிக்கு மேல இருக்க மாட்டேன் நான் வீட்ல. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு இங்க. திரூர்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா மலப்புரம். ஸோ அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 4:00 அப்படி போய் நான் நைட் ஆயிடும் வரதுக்குள்ள. ஸோ இன்னைக்கு டே டைம் ஈவினிங் கிளாஸ் எல்லாம் இன்னைக்கு மார்னிங் எடுத்துக்கலாம்னு சொல்லி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்து எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே. சின்ன கிளாஸ்க்கு கூட ஒர்க்கிங் டே. 8th, 9th, 7th எல்லாம் ஒர்க்கிங் டே. ஒரே ஒரு பையனுக்கு தான் ஹாலிடே இருந்தது. அவனுக்கு தான் இப்ப எடுத்தேன் ஒரு கிளாஸ். ம். ஓகே. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அதனால வச்சிருப்பாங்களா இருக்கும். இன்னைக்கு நவம்பர் 1 கேரள பிறவி தெரியுமா? தெரியாது டீச்சர். கேரள பிறவி சொல்லுவாங்க. நீங்க வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கீங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நவம்பர் 1 வந்து கேரளாவோட பர்த் இயர். இன்னைக்கு வந்து கேரளாக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஆமா. நான் 69 இயர்ஸ் ஆச்சு. 69னா எவ்வளவு? 69. வெரி குட். 69 வருஷம் ஆச்சு. அப்ப இன்னைக்கு கேரளாக்கு 69 வயசாச்சு. ஓகே. ஆஹா. கேரளம் வந்து ஃபார்ம் ஆகி அவ்வளவு வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து கேரளா கேரளா வந்து 69 வருஷம் ஆச்சு. ஆனா மத்த ஸ்டேட் இப்ப வந்து சவுத்லயே நமக்கு வந்து 4 ஸ்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்ணா. ஜிகே. ஓகே. நம்ம இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்குடா இந்தியால? ஹவு many states are there in India? ம். இந்தியால 33 ஆவா? எவ்வளோடா? 33 டீச்சர்? ஐயோ! ஸ்டேட்ஸோட கவுண்டுடா. எவ்வளவு ஸ்டேட் இருக்கு கேக்குறேன். கேரளா, தமிழ்நாடுங்கலாம் இருக்கு இல்லையா? மாநிலங்கள் சொல்லுவாங்களே. மாநிலங்கள் ஆ. 28. அப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ 28 ஸ்டேட்ஸ்ல நம்ம சவுத் மட்டும் எடுக்கலாம். சவுத் இந்தியா மட்டும் எடுக்கலாம். ஓகே. தக்ஷிண பாரதம் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க தமிழ்ல என்ன படிச்சிருக்கீங்க? சவுத் இந்தியா. சவுத்துக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கரெக்டா? தெற்கு சொல்லுவாங்க இல்லையா? தெற்கு இந்தியா. இப்ப தெற்கு இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு தெரியுமா? தெரியாது டீச்சர். 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. 28 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியா ஃபுல். 28 வந்து ஆல் ஓவர் இந்தியான்னு நான் சொல்றேன். ஓகே. ஸ்டேட்ஸ்ல வந்து இப்ப நமக்கு 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். கரெக்டா? அப்ப அதுல சவுத் இந்தியா மட்டும் பார்த்தோம்னா, தெற்கு இந்தியா மட்டும் பார்த்தோம்னா 5 ஸ்டேட் இருக்கு. அதுல வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, அப்புறம் தெலுங்கானா. தெலுங்கானா அப்படின்னு ஒரு ஸ்டேட் கூட கொஞ்சம் வருஷங்களா இருக்கு. ஓகே. மோர் தேன் 10 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஆந்திர பிரதேஷ வந்து 2ஆ டிவைட் பண்ணினாங்க. ஓகே. ஆந்திராவை 2ஆ டிவைட் பண்ணினப்போ ஒண்ணு வந்து தெலுங்கானாங்கிற பேர்ல வந்தது. இன்னொன்னு வந்து ஆந்திர பிரதேஷ்ங்கிற பேர்ல வந்தது. அப்ப நமக்கு வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்ப இந்த 28 ஸ்டேட்ஸ்ல இந்த 5 ஸ்டேட் வந்து கீழே சவுத் இந்தியால வருது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேரளா, தமிழ்நாடு தவிர கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஓகே. இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து உங்களுக்கு நவம்பர் 1க்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. நவம்பர் 1க்கு தான் இவங்களுக்கு எல்லாம். ஆக்சுவலி கேரளாக்கு மட்டும் இல்ல, கர்நாடகாவுக்கும் இதே டே தான். ஆந்திர பிரதேஷ்க்கும் இதுதான். ஓகே. இந்தியன் ஸ்டேட்ஸ் கேரளா, ஆந்திர பிரதேஷ், மைசூர். அன்னைக்கு கர்நாடகாங்கிறதோட மைசூர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நவம்பர் 1க்கு தான் ஃபார்ம் ஆனது. ஓகே. அதனால திஸ் டேட் இஸ் வெரி நோட்டபிள். நம்ம ஹிஸ்டரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? கேரளா, கர்நாடகா,
அப்புறம் ஆந்திர பிரதேஷ். ஓ, எல்லாருமே 1956 தான். அப்ப 69 வருஷம் ஆச்சு இன்னைக்கு. அவங்களுக்கும் இதுதான் பர்த்டே இன்னைக்கு. கர்நாடகாவுக்கும் இன்னைக்கு 69th பர்த்டே. ஆந்திர பிரதேஷ்க்கும் 69th பர்த்டே. ஓகே. நிறைய விஷயம். மத்திய பிரதேஷ்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்க்கும் இன்னைக்கு 1 நவம்பர் 1956ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. அப்ப இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு விஷயம் இது. ஆனா தமிழ்நாடுக்கு வந்து நவம்பர் 1 இல்ல. அது வந்து வேற டே வரும் உங்களுக்கு. சரியா? அப்ப நவம்பர் 1 கேரளா பிறவி சொல்லுவாங்க. கேரளாவோட பர்த்டே. ஓகே. ஸோ நவ் இது வந்து ஒரு ஜிகேக்காக சொன்னேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸ்டேட்ஸோட நேம்ஸ் அது மாதிரி நீங்க எப்பவுமே ஸ்டேட்டோட நேம்ஸும் கேபிட்டல்ஸும் பை ஹார்ட்டா படிக்கணும் இனிமே. ஓகே. 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அப்ப இந்த 28 ஸ்டேட்டோடது ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட கேபிட்டல் என்னது? தமிழ்நாடு கேபிட்டல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கேபிட்டல்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரு தலைநகரம் சொல்லுவீங்க இல்லையா? தமிழ்நாடோட தலைநகரம் எது? கெஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் கெஸ். சென்னை. ஓகே. தமிழ்நாடுக்கு சென்னை. ஓகே. கேரளாக்கு தெரியுமா? கேரளா. வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் கேரளா? பெரிய ஒரு பேரு. கேரளால 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து பெரிய பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட். அதுதான் கேபிட்டல். திருவனந்தபுரம் கேட்டிருக்கீங்களா? திருவாண்டரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆனா கரெக்ட் இது வந்து திருவனந்தபுரம். ஓகே. அப்ப திருவனந்தபுரம் வந்து கேரளாக்கு கேபிட்டல். அது மாதிரி இப்போ கர்நாடகாவுக்கு கேபிட்டல் பெங்களூரு. பெங்களூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பெங்களூரு அப்படின்னு தான் சொல்றாங்க. மைசூர்ன்றத மைசூரு அப்படின்னு பேரை மாத்தி இருக்காங்க. ஓகே. அது மாதிரி உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்க்கு கேபிட்டல் என்ன பாத்தீங்கன்னா அமராவதி. அமராவதி. அப்புறம் தெலுங்கானாக்கு கேபிட்டல் வந்து ஹைதராபாத். ஸோ இப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து சவுத் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சவுத்ல இருக்கிற 5 ஸ்டேட்டும் அதனோட கேபிட்டலும் ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகே. ஒரு 1 வீக் அதுக்கு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 ஸ்டேட் படி. அதனோட கேபிட்டல்ஸ் படி. ஓகே. சரி, ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இந்தியாவோட கேபிட்டல் என்னது? சென்னை. என்ன டீச்சர்? நியூ டெல்லி. ஓகே. சரி, அப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. கேபிட்டல் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சரியா? இப்ப நம்ம வந்து கேபிட்டல் தலைநகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரிக்கும் சொல்லுவோம். அந்த கண்ட்ரில இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, ஒரு நேஷன். அதுக்கு கேபிட்டல் நியூ டெல்லி. அப்புறம் இந்தியாவில இருக்கிற இந்த 28 மாநிலங்களையும் எடுத்துக்கோ. 28 மாநிலங்களையும் எடுத்துக்கோ. அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் உண்டு. 28 28 கேபிட்டல்ஸ் இருக்கணும் இல்லையா? 28 ஸ்டேட் இருக்கு, 28 மாநிலம் இருக்குன்னா 28 கேபிட்டலும் அதுக்கு இருக்கணும், தலைநகரங்களும் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. ராஜஸ்தான் ராஜஸ்தான் வந்து வெஸ்ட்ல வருது, வெஸ்ட் சைடுல வருது, மேற்கு மேற்கு சைடு மேற்கு டைரக்ஷன்ல வருது. இப்ப ராஜஸ்தானோட கேபிட்டல் என்னது? நீங்க நீங்க அதை வந்து we have to see பார்க்கணும். தெரியுமா? ராஜஸ்தான் கேபிட்டல் தெரியுமா? ஜெய்ப்பூர். நான் கரெக்ட் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாத்துறேன். ரொம்ப நாள் ஆச்சு கேபிட்டல்ஸ் எல்லாம் பார்த்து. ராஜஸ்தான். ஆமாண்டா, ஜெய்ப்பூர். ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூர். நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு கேபிட்டல்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் எடுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி படிக்கலாமா? வெரி குட். ஓகே. நம்ம ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். குஜராத் அப்படி பாத்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தானுக்கு பக்கத்திலேயே வர ஒரு ஸ்டேட் தான், மாநிலம் தான். குஜராத் மாநிலத்தோட கேபிட்டல் வந்து காந்தி நகர் அப்படின்னாங்க. காந்தி நகர். நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஓகே. அப்ப 28 ஸ்டேட்ஸுக்கும் படிங்க. ஸ்டேட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது எடுப்பேன். அது என்னதுன்னா
யூனியன் பிரதேசங்கள் சொல்லுவாங்க, யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 8 இருக்கு. இந்தியாவில் 8 இருக்கு கேபிட்டல் ஜோன். அப்போ 28 மாநிலங்கள் பிளஸ் 8 யூனியன் பிரதேசம். 28 பிளஸ் 8 எவ்வளவு? என்ன சொன்னீங்க டீச்சர்? 28 மாநிலங்கள், ஸ்டேட்ஸ், 28 ஸ்டேட்ஸ் பிளஸ் 8 யூனியன் பிரதேசங்கள். அப்போ டோட்டல் எவ்வளவு வருது? 28 பிளஸ் 8 மேக்ஸிமம் இருக்கும். நடுவில் மேக்ஸும் கொஞ்சம் இருக்கும். 28 8 எவ்வளோடா? Addition. Very good. 36. So 36 names படிப்போம் நம்ம. இந்தியாவில் 36 names plus அதோட capitals. சரியா? இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்றேன். என்கிட்ட அப்படி பிபிடியா இல்ல, நான் ஒரு நல்ல ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ரெடி? ஓகே. அப்ப நெக்ஸ்ட் வீக் செகண்ட் சாட்டர்டே தான், எல்லாருக்கும் ஸ்கூல் லீவா இருக்கும், நிறைய பேர் வரட்டும், படிக்கலாம். ஓகே. ஸோ நவ் we will get into adverbs பண்ணா 12:30 ஆச்சு. இப்போ adverbs நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். adverbsனா என்னது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ வாட் இஸ் an adverb அப்படிங்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, an adverb is a part of speech that helps in modifying or qualifying a verb in a sentence. அப்போ ஒரு adverb அப்படின்னா ஒரு part of speech. 8 parts of speech இருக்கு நமக்கு இங்கிலீஷ்ல. அதுல 5th part of speech தான் வந்து adverb. அப்போ ஒரு adverbனா it is a part of speech that helps in describing. அந்த describing அப்படிங்கிறதுக்கு தான் வந்து modifying or qualifying அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. So it is a part of speech that helps in modifying or qualifying a verb in a sentence. And adverbs can also describe adjectives and other adverbs in a sentence. நம்ம இது ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்தோம், இருந்தாலும் ரிவைஸ் பண்ணலாம். அதாவது ஒரு அட்வர்ப் அப்படிங்கிறது 5வது 5th பார்ட் ஆஃப் ஸ்பீச் சொன்னோம். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 5th ஒன் தான் அட்வர்ப். இந்த அட்வர்போட ஜாப் என்னது, இல்லை இந்த அட்வர்போட ரோல் என்னது அப்படின்னா, நம்ம எப்படி நவுனையும் ப்ரொனவுனையும் எல்லாம் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணிடும், அதே மாதிரி நமக்கு வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இவங்க வேணும், அட்வர்ப்ஸ் வேணும். வேர்ப்ஸ்னா யாரு? வாட் ஆர் வேர்ப்ஸ்? லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், மறக்க கூடாது சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக். வேர்ப்ஸ்னா ஓகே. நீங்க இப்ப என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? வாட் யூ ஆர் டூயிங்? தூங்குறீங்களா? இல்ல மேம். அப்புறம் வாட் ஆர் யூ டூயிங்? கிளாஸ் கவனிக்கிறீங்க, லிசனிங் இல்லையா? லிசனிங். இப்ப நான் என்ன பண்றேன்? வாட் ஆம் ஐ டூயிங்? டீச்சிங். ஓகே. So what are these listening, teaching, studying, etc.? Actions. Yeah. These are called actions. So actions are verbs. Verbs are actions. Listening, speaking, teaching, reading, writing, etc., etc., etc. Okay. So எந்த ஒரு ஆக்ஷனை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணணுமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் அட்வர்ப்ஸ். ஓகே. அண்ட் அட்வர்ப்ஸுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட ஜென்ரலா கேட்டோம்னா அட்வர்ப்னா என்னதுன்னு கேட்டா திஸ் இஸ் த டெஃபினிஷன், இதுதான் அவங்க சொல்லுவாங்க. அட்வர்ப்ஸ் வில் ஹெல்ப் மாடிஃபை a verb or describe a verb அப்படிம்பாங்க. ஆனா verb டிஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம அட்வர்ப்ஸுக்கு வேறையும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Adverbs, second sentence தான். Adverbs can also describe adjectives and other adverbs in a sentence. Okay, அப்ப அதாவது adverb வந்து verbs describe பண்ணும் அப்படிங்கிறது அதனோட first job. அதனோட first வேலை வந்து verbs describe பண்றது. இது இல்லாம adverbsக்கு வந்து வேறையும் 2 பேரை describe பண்ண முடியும். describeனா தெரியும் இல்லையா? வர்ணனை பண்றது. ஓகே, you are beautiful அப்படின்னா நான் உன்னை வந்து describe பண்றேன், பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வர்ணிக்கிறேன், வர்ணனை பண்றேன். அது மாதிரி adverbs can describe verbs
அது இல்லாம apart from that adverbs can also describe adjectives and other adverbs in a sentence. ஒரு சென்டென்ஸ்லயே இப்போ ஒரு adjective ஒரு adverbும் சேர்ந்து வந்ததுன்னா அதுல இருக்கிற அந்த adverb adjective டிஸ்கிரைப் பண்ணிக்கும். அது மாதிரி ஒரு சென்டென்ஸ்லயே ரெண்டு adverbs பக்கத்துல வந்ததுன்னா அங்கேயும் என்ன ஆகும், ஒரு adverb இன்னொரு adverb டிஸ்கிரைப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இதுல பாக்குறது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். The man runs fast. The man runs fast அப்படிங்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் சொல்றாங்க. The man வந்து இங்க என்ன ஆக்ஷன் பண்றாரு? runs. ஓகே, இப்போ நான் வந்து கேக்குறேன், how the man runs. man வந்து எப்படி ரன் பண்றாரு? fast. very good. so fast அப்படிங்கிறது தான் இங்க adverb. The man runs fast. So action first எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், runs. எப்படி runs? எப்படி ஓடுறாரு? ஃபாஸ்டா ஓடுறாரு. So fast is the adverb. அது மாதிரி yes. அது மாதிரி the birds fly high. Okay. இங்க வந்து என்ன ஆக்ஷன் நடக்கிறது? Fly. Okay. How they fly? High. Very good. The birds fly high. So high is the adverb. Good. Next one. Students wrote the exam quickly. So என்ன ஆக்ஷன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? Students wrote the exam quickly. Exam. இல்ல கண்ணா, எக்ஸாம் வந்து ஒரு பரீட்சை அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன். ஓகே, என்ன ஆக்ஷன் என்ன பண்றாங்க? எக்ஸாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் பார்த்தா என்ன பண்ணுவோம்? படிப்போமா, எழுதுவோமா? எழுதுவோம் இல்லையா? we write exams. so write ஓட past tense தான் wrote அப்படிங்கிறது. write ஓட past tense wrote. அப்ப wrote தான் இங்க action. so students wrote the exam. how they wrote the exam? Quickly. quicklyனா ஃபாஸ்டா எழுதிட்டாங்க. ஃபாஸ்ட்லி நம்ம சொல்ல மாட்டோம் எப்பவுமே. ஓகே, ஒண்ணுல ஃபாஸ்ட் சொல்லுவோம், இல்லைன்னா குவிக்லின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. ஓகே, FAST ஓட நம்ம நிறுத்திக்கணும். FASTLYன்னு போட்டா அது ராங், அப்படி ஒரு வேர்டு இல்லை. ஓகே, அப்போ ஒண்ணுல ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் தி எக்ஸாம் ஃபாஸ்ட் எழுதலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் தி எக்ஸாம் குவிக்லின்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். the athlete stood steadily. அத்லெட்னா வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ரன்னர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேனை தான் நம்ம அத்லெட் அப்படிங்கிறோம். ஸோ the athlete stood steadily. ஸ்டுட்னா வந்து இங்கே ஸ்டாண்டோட past tense. ஓகே, அப்போ what is the action here? அத்லெட்னா ஓடுற ஆளு, ரன்னர். ஸ்டுட் இங்க ஸ்டுட்லயே இருக்கு, ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ்லயே இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டுட். இங்க சென்டென்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க நீங்க அதுதான் சொல்லணும். so the action is stood. எப்படி நின்னாருன்னு கேட்டதுன்னா how did he stand? Steadily. steadily. steadily அப்படின்னா வந்து ஆடாம அசையாம இழகாம ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு இருந்தாரு, பேலன்ஸ்டா இருந்தாரு. ஸோ தி அத்லெட் ஸ்டுட் ஸ்டெடிலினா அத்லெட் வந்து ஒரு ரன்னர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்டுட்னா நின்றுட்டு இருந்தாங்க, எப்படி? ஸ்டெடிலி. ஸோ ஸ்டெடிலி இஸ் த அட்வர்ப். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், லாஸ்ட் ஒன். we frequently visit the beach. frequently அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் என்னதுன்னா அடிக்கடி. ஓகே, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அடிக்கடி நாங்க பீச்சை விசிட் பண்ணுவோம், பீச் போவோம். இதுல என்ன ஆக்ஷன் வருது பாருங்க. Very good, visit. How often I visit the beach? Frequently. Very good, frequently. எப்போல்லாம் பீச் விசிட் பண்ணுவீங்க? frequently விசிட் பண்ணுவோம். ஓகே, frequentlyனா அடிக்கடி. இப்போ எனக்கு தோணும் போதெல்லாம் நான் டெம்பிள் போவேன்னா I frequently go to temple. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன்னா I frequently meet my friend. அது மாதிரி I frequently go to park. I frequently go to cinema theater. அந்த மாதிரி நமக்கு என்ன வேணாலும் சொல்லணும். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் கூட வேற எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கணும். An adverb tells more about a verb in a sentence. First one, the fire engine runs fast. இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் இப்படி கொடுத்தேன், the man runs fast.
மேனுக்கு பதிலா இங்க நான் ஃபயர் என்ஜின் கொடுத்துருக்கேன். The fire engine runs fast. Same case. Runs வந்து action, fast வந்து adverb. Listen to his speech carefully. Second sentence பாருங்க. Listen to his speech carefully. அவனோட ஸ்பீச்சை வந்து கவனமா கேளுங்க. ஸோ இங்க என்ன ஆக்ஷன் வரும் ஆக்சுவலி? நான் Listen. எதுமா லிசனா ஸ்பீச்சா கன்ஃபார்ம்? Listen. லிசன். வெரி குட். லிசன் தான் நீங்க வந்து ஆக்ஷன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் பேசுறாங்க வச்சுக்கோங்க உங்க கிளாஸ்ல வந்து. நான் உங்க டீச்சர் நான் சொல்றேன் லிசன் டு ஹிஸ் ஸ்பீச் கேர்ஃபுல்லி அப்படின்னா அவர் பேசுறத கவனமா கேளுங்க. அப்ப அவர் பேசுறது பேச்சு அப்படிங்கிறது ஸ்பீச். ஓகே. நீங்க ஆனா இங்க என்ன ஆக்ஷன் பண்ணணும்? லிசன் தான் பண்ணணும். கவனிக்கணும். So listen is the action. How you should listen? Carefully. Yes, கவனமா carefully. So listen to his speech carefully அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆர்டர் மாதிரி நான் சொல்றேன். Listen to the teacher, listen to the class எல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி. So carefully is the adverb. Okay. Next பாருங்க I browse the web frequently. இதுல இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் frequently தான் வந்து adverb. இதுல verb எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்ஷன் மீனிங் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் பரவாயில்ல. யூ டெல். Okay. I browse the web frequently. Browse, very good. Browse-னா search பண்றது. நம்ம மொபைல் போன்ல எல்லாம் இப்ப இருக்கிற போன்ல எல்லாம் இன்டர்நெட் இருக்கு தெரியும் இல்லையா? இன்டர்நெட்ல இப்ப சார் நம்ம இந்த கிளாஸ் இப்ப எடுக்கிறது வந்து எப்படின்னா லேப்டாப்ல இருந்தும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல இருந்தும் அட்டென்ட் பண்ணலாம், மொபைல் போன்ல இருந்தும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ மொபைல் போன்ல இன்டர்நெட் இருக்கு. அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து வெப் அப்படிங்கிறாங்க. வெப். ஓகே. வெப் டபிள்யூஇபி. வெப்புக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து இன்டர்நெட்டு அந்த நெட்ஒர்க் அந்த மீனிங். இன்னொன்று வந்து வலை. வெப்னா நெட் இல்லையா? வலை வலை. ஓகே. அந்த இது பார்த்துருக்கீங்களா? ஸ்பைடர். ஸ்பைடர் வந்து வலை மாதிரி இருக்கும் அதனோட கூடு, எட்டுக்காலி கூடு. அதை வந்து ஸ்பைடர் வெப் அப்படிம்பாங்க. ஓகே. எட்டுக்காலியோட கூட வந்து ஸ்பைடர் வெப் அப்படிம்பாங்க. அப்ப அங்க வெப்னா மேம் இன்டர்நெட்டா? இல்ல. வெப்னா அங்க வந்து அதனோட அந்த அந்த கூடு, அதனோட அந்த சிலந்தி சொல்லுவாங்க இல்லையா? சிலந்தி வலை. அது. ஸோ அங்க வந்து அந்த நெட்டு அந்த வலை அதுதான் வந்து இங்க வெப்னா வந்து கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் அதுதான் மீன் பண்றாங்க. ஸோ ஐ ப்ரௌஸ் தி வெப் ஃப்ரீக்வெண்ட்லி. ப்ரௌஸ்னா சர்ச் பண்றது. எப்போ நான் அதுல ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன். அந்த அந்த நெட் ஃபோன் நோண்டிட்டே இருப்பாங்க சிலவங்க இல்லையா? அவங்கள தான் சொல்லுவாங்க ப்ரௌசிங் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரௌசிங். ஸோ ஐ ப்ரௌஸ் த வெப் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ ப்ரௌஸ் இஸ் த ஆக்ஷன், ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் த adverb. Next வந்து it rained hard. Very good sentence. It rained hard. இங்க வந்து ஆக்ஷன் எது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. Rained. Rainedனா மழை பெய்ஞ்சது. எப்படி பெய்யுது? How did it rain? Hard. சரி. இப்ப hard அப்படின்னா பேசிக்கலி நம்ம வந்து ரொம்ப டஃப் ஆனது இல்ல ரொம்ப என்ன சொல்றது சாஃப்டா இல்லாம ஹார்ஷா இருக்கிறது இதுக்கெல்லாம் தான் ஹார்ட் அப்படிம்பாங்க. ஆனா மழை வந்து ஹார்டா பெய்ஞ்சது அப்படின்னா அங்க என்ன மீனிங்? மழை வந்து கட்டி கட்டியா பெய்ஞ்சது இல்ல கல்லு மாதிரி பெய்ஞ்சது அப்படி இல்லை. இங்க ஹார்ட்னா ஹெவி. ஹெவிலி இட் ரெயின்ட் அப்படிங்கிறாங்க. கனமா மழை பெய்ஞ்சது. ஸோ இட் ரெயின்ட் ஹார்ட்னா இட் ரெயின்ட் ஹெவிலி. ஸோ ஹெவிலி அப்படிங்கிறதுக்கு தான் ஹார்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப இந்த ஹார்ட் அப்படிங்கிற வேர்டு ஒரு சில இடத்துல வந்து டஃப் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது டஃப்னு வரும். இது அட்வர்பா வரதுனால ஹார்ட்னா ஹெவிலி அப்படிங்கிற மீனிங். கிளியரா? அடுத்தது பாருங்க we visit our parents rarely. சரி. இங்க what is the verb here? Visit. Very good. Visitனா சந்திக்கிறது. adverb? rarely. Rarelyனா என்னது? frequentlyனா அடிக்கடி. அப்ப rarelyனா? வெரி குட். எப்போவாது. இப்ப நான் சொல்றேன் I rarely go to I rarely visit my grandparents.
என்னோட தாத்தா பாட்டியை நான் ரேரா தான் போய் பார்ப்பேன். இப்போ எப்போவாவது எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ தான் போவேன். இப்போ ஃப்ரீக்வெண்ட்லியோட ஆப்போசிட் தான் ரேர்லி. ஓகே, புதுசா 2 வேர்ட்ஸ் படிச்சீங்க இல்லையா? இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி, ஆப்போசிட் இஸ் ரேர்லி. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹார்ட்லி கோ டு ஸ்கூல். ஓகே, இப்போ பாருங்க, ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு. Action. School. Alla go. கோ, கோ போறது, ஆக்ஷன், அதுதான் verb. How often I go to school? Hardly. ஹார்ட்லி. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மிஸ், 4th கொஸ்டின்ல ஹார்ட்னு இருக்கு, 6th கொஸ்டின்ல ஹார்ட்லின்னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ரெண்டுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஏன் சொல்றேன்? இட் ரெயின்ட் ஹார்ட் அப்படின்னா இட் ரெயின்ட் ஹெவிலி, கனமா மழை பெஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா ஐ ஹார்ட்லி கோ டு ஸ்கூல் அப்படின்னா ஹார்டு கூட எல்வை சேர்த்து ஹார்ட்லி வந்தது. ஸோ ஹார்ட்லினா வந்து ரேர்லியோட இன்னொரு வேர்டு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வி விசிட் அவர் பேரண்ட்ஸ் ரேர்லி அப்படின்னாலே அதே இதுதான் வந்து வி விசிட் அவர் பேரண்ட்ஸ் ஹார்ட்லின்னு எழுதினாலும் சேம் மீனிங். அதே மாதிரி ஐ ஹார்ட்லி கோ டு ஸ்கூலுங்கிறது ஐ ரேர்லி கோ டு ஸ்கூல்னு எழுதலாம். மீனிங் ஓகே, ரேர்லி இஸ் ஈக்குவல் டு ஹார்ட்லி. புரியுறதா? அப்போ ஃப்ரீக்வெண்ட்லிங்கிறதுக்கு ஆப்போசிட் ரேர்லியும் சொல்லலாம், ஹார்ட்லியும் சொல்லலாம். ஹார்ட்லினா எப்போவாது, ரொம்ப கம்மி. ஓகே, இதுதான் ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹார்ட்னா வந்து ஹெவிலி, கனமானது அந்த மாதிரி. ஹார்ட்லி இருக்கும்போது ரேர்லியோட மீனிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்வர்ப்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம அட்வர்ப்ஸ் வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தப்ப பார்த்தோம். இனி அடுத்தது அட்வர்ப் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் எப்படி டிஸ்கிரைப் பண்ண போறோம். ஓகே, அதுதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. Surprising. Very surprising. Extremely hot. I was really surprised. ரீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இதில் பாருங்க, த நியூஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங் அப்படிங்கிறாங்க. நியூஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் ஆனது. இப்போ வெரி சர்ப்ரைசிங்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு நவுன். நியூஸ் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஆச்சரியமான ஒரு நியூஸாக இருந்தது அப்படிங்கிறேன். ஸோ த நியூஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங். இப்போ சர்ப்ரைசிங் அப்படிங்கிறது இங்கே ஒரு அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இல்லை, அட்ஜெக்டிவ். ஏன்னா ஆக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்றவங்க தான் அட்வர்ப்ஸ். ஆனா நியூஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனா இல்லையே. நியூஸ் வந்து ஒரு நவுன், ஒரு நவுன் அது. அப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்றது வந்து அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் இல்லை. ஸோ சர்ப்ரைசிங் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ இந்த அட்ஜெக்டிவை நான் வந்து வெரி சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்றேன். அப்போ சர்ப்ரைசிங் வந்து அகெயின் ஐ எம் டிஸ்கிரைபிங் வித் த வேர்ட் வெரி. அப்போ த நியூஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங் அப்படிங்கும்போது ரெண்டு அட்ஜெக்டிவ் ஒரே சென்டென்ஸ்ல வராது. அப்போ சர்ப்ரைசிங் அட்ஜெக்டிவாகவும் வெரிய அட்வர்பாகவும் எடுத்துக்கலாம். புரியுறதா? கன்ஃபியூசிங்கா இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஒரு அட்வர்பும் வருது, ஒரு அட்ஜெக்டிவும் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்வர்ப் கண்டுபிடிக்க கூடாது, அட்ஜெக்டிவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்வர்ப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Got it? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நேச்சர் இஸ் ரியலி அமேசிங். ஃபர்ஸ்ட் வந்து இங்க நவுன், அப்ப நமக்கு இங்க இப்படி படிக்கலாம், நவுன் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படி போகலாம்.
அப்ப நேச்சர் இஸ் ரியலி அமேசிங். இங்க நவுன் எதுவா இருக்கும்? Naturally. நேச்சர். வெரி குட். நேச்சர். நேச்சர் வந்து நவுன். நேச்சர் என்னதுன்னு சொல்றேன். நேச்சர் எப்படி டிஸ்கிரைப் பண்றேன்? சூப்பர் அப்படிங்கிறேன்னா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன்? சூப்பர் அப்படிங்கிற Amazing. அமேசிங். அமேசிங். ஓகே. நேச்சர் வந்து அமேசிங், அற்புதமானது, அமேசிங் ஆனது, சூப்பர். எப்படி அமேசிங்? Really. ரியலி. அப்ப அமேசிங் இஸ் த அட்ஜெக்டிவ், ரியலி இஸ் த adverb. எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க. The coffee is extremely hot, so be careful. காஃபி குடிச்சிருக்கீங்களா? குடிப்பீங்களா? Yes. வீட்ல காஃபியா, டீயா, மில்கா என்ன குடிப்பீங்க? டீ. நான் டீ குடிப்பேன், எப்போவாது குடிப்பேன். ஒரு வீக்லி ஒன் டே அப்படின்லாம் சம்டைம்ஸ் டீ குடிப்பேன். என்னோட பேரண்ட்ஸ் டீ குடிப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு டீ எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்காது. காஃபி குடிச்சு வளர்ந்ததுனால காஃபிக்கு தான் ஒரு இஷ்டம். ஆனா இப்போ டீயும் பிடிக்கும். ஓகே. எனக்கு வந்து வீட்ல டீ குடிக்கிறத விட இப்போ ஒரு நேரம் ஹோட்டல்ல எல்லாம் போனோம்னா நான் டீ ப்ரிஃபர் பண்ணுவேன். கேரளா ஹோட்டல்ஸ், மலையாளி ஹோட்டல்ல போனா கண்டிப்பா டீ குடிப்பேன். ஏன்னா நமக்கு தெரியுமே. ஆமா, மலையாளிஸ் தான் டீ போட பெஸ்ட் இல்லையா? அது நல்லா இருக்கும். அது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனோம்னா கேண்டீன் இருக்கும் இல்லையா? அவங்க சூப்பரா போடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கேண்டீன் எந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஒருவிதம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கேண்டீன்ல டீ சூப்பரா இருக்கும். ஓகே, ஃபைன். அப்போ the coffee is extremely hot, so be careful. அப்ப கண்ணா இங்க நவுன் எதுமா? நவுன்னா நேம் ஆஃப் a person, place or thing. இங்க என்ன இருக்கு? Coffee. the coffee. வெரி குட். காஃபி இங்க நவுன். காஃபி எப்படி டிஸ்கிரைப் பண்றேன் நான்? என்னதுன்னு சொல்றேன் காஃபி. Hot. ஹாட். சூடு. இல்ல சூடா இருக்கும். எப்படி? ஹவு இட் இஸ் ஹாட்? எப்படி சூடா இருக்கு? ரொம்ப சூடா இருக்கா இல்ல மைல்டா சூடா இருக்கா? ரொம்ப சூடா. அதுக்கு என்ன வேர்ட்? வாட் வேர்ட் ஐ யூசிங்? எக்ஸ்ட்ரீம்லி. எக்ஸ்ட்ரீம்லினா வெரி அப்படின்னு மீனிங். வெரி ஹாட், எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்க. அப்போ இங்க ஹாட் இஸ் த அட்ஜெக்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இஸ் த நவுனா? காஃபி நவுனு, ஹாட் அப்ப எக்ஸ்ட்ரீம்லி என்னது? நவுனு அட்ஜெக்டிவ். அப்புறம் இங்க என்ன சொல்றோம்? அட்ஜெக்டிவை யாரு டிஸ்கிரைப் பண்றாங்க? அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் எது? நம்ம இப்ப படிக்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச் எது? ஹெட்டிங் பாரு, ஹெட்டிங் பாரு. adverb. extremely வந்து adverb. ஓகே. அடுத்தது பாரு. I was really surprised to hear from you. உங்ககிட்ட ஒரு கால் வந்தது இல்ல, உன்னை பத்தி ஒரு விஷயம், ஒரு இது தெரிஞ்சது, உன்னை பத்தி ஒரு நியூஸ் தெரிஞ்சதுல நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். சரி, இங்க வந்து பார்த்தோம்னா ஐ தான் வந்து இங்க சப்ஜெக்ட். ஐ வந்து நவுன் இல்ல, ஐ வந்து ப்ரொனவுன். ஓகே. அப்ப நம்ம நவுன்னு சொல்ல வேண்டாம், இனிமே ப்ரொனவுன். சில சென்டென்ஸ்ல நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுன் வரும். ஐ ஒரு ப்ரொனவுனா வருது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஆச்சரியப்பட்டுட்டேன், அதிசயப்பட்டுட்டேன். சர்ப்ரைஸ்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட ஒரு கால் வரும்னு நான் எதிர்பார்க்காம வந்தப்ப ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஹவ் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட்? எப்படி சர்ப்ரைஸ் தானே? ரியலா ரியலியா? ரியலி இஸ் த adverb. Surprised adjective, really adverb. அடுத்தது the house is so beautiful. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்க. நவுன் எது, adjective எது, adverb எது சொல்லுங்க. House. adjective. So.
Beautiful. அப்ப adverb So. அவ்வளவுதான். Okay. அடுத்தது the exam was little difficult than the earlier one. ஃபர்ஸ்ட் முன்னாடி எழுதின எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. ஏர்லியர் ஒன்னுனா பழசு, முன்னாடி எழுதினது. அப்போ நவுன் எது, அட்ஜெக்டிவ் எது, அட்வர்ப் எது? Exam. என்னது எக்ஸாம் என்னது? எது என்னதுன்னு சொல்லணும். அது என்னது? Noun. சொல்லியாச்சு எக்ஸாம். எக்ஸாம் நவுன் சொல்லியாச்சு. இல்ல, டிஃபிகல்ட்னா கஷ்டம், அது ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு. அப்ப அது என்னது? எக்ஸாம டிஸ்கிரைப் பண்ற வேர்டு. அப்ப அட்வர்ப் எது? லிட்டில். டிஃபிகல்ட் வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸாம்ங்கிறது நவுனு. நவுனை எது டிஸ்கிரைப் பண்றதோ அது அட்ஜெக்டிவா தான். அப்புறம் மறுபடியும் ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு தான் வந்து அட்வர்ப். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைப் கூட பார்க்க போறோம். ஒரு அட்வர்பே இன்னொரு அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ண போறோம். அப்போ இனிமே அட்ஜெக்டிவ் வராது, ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு அட்வர்ப்ஸ் வரும், பக்கத்துல வரும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. Right? Have you read the example? Have you studied the examples? Yes, ma'am. Okay. So இப்போ பாருங்க, it rains very hard. So நம்ம ஆல்ரெடி it rains hard அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ஒரு 2 slides முன்னாடி பார்த்தோம். அப்போ it rains hardனா ரொம்ப ஹெவியா மழை பெய்யுது. இப்போ இந்த ஹார்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு அட்வர்ப்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த ஹார்டுங்கிற அட்வர்பை கொஞ்சம் கூட ஒரு பவர் கொடுத்து, ஏன்னா கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நான் ஒரு அட்வர்ப் கூட யூஸ் பண்றேன், வெரி. ஆல்ரெடி ஒரு அட்வர்ப் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு நான் செகண்டா ஒரு அட்வர்ப் கூட யூஸ் பண்றேன், அதுதான் வெரி. அப்ப ஹார்டும் ஒரு அட்வர்ப் தான், வெரியும் அட்வர்ப். இங்க அட்ஜெக்டிவ்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ் ரன் மச் ஃபாஸ்டர் தீஸ் டேஸ். ஓகே, இதுல வந்து என்ன ஆக்ஷன் எதுங்க? Past. ஆக்ஷன் verb. ஃபர்ஸ்ட் verb சொல்லுங்க. Computer. அது ஒரு திங் இல்லையாமா, அப்ப நவுன் இல்லையா? Run. ரன், ஆக்ஷன் ரன். ரன்னா ஓடுறது, கம்ப்யூட்டர்ஸ் ஓடுறதுன்னா ஒர்க் ஆகுறதுன்னு அர்த்தம். நம்ம அது ஓடாத இருக்கு, பைங்காலம் கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் ரன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க். ஓகே, அட்வர்ப்ஸ் எதெல்லாம் சொல்லுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு செகண்ட் அட்வர்ப் much. Fast, much. So computers run much faster these days. இந்த காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, I clean my room less frequently because I am busy. ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் என்னதுன்னா, நான் என்னோட ரூமை வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லினா என்னது? லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லினா எப்போவாது, வந்து ரேர்லி அப்படிங்கிறது தான் இங்க லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படிங்கிறாங்க. அப்ப நான் எப்போவாது தான் என் ரூமை க்ளீன் பண்ணுவேன், பிகாஸ் ஐ ஆம் பிஸி. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது கண்டுபிடிங்க, வேர்பு.
action. கரெக்ட், சொல்லிக்கிறோம். கிளீன் இல்லையா, கிளீன் பண்றது தான் இங்க ஆக்ஷன். ஓகே, அப்போ நமக்கு வந்து கிளீன் முடிஞ்சு இங்க அட்வர்ப்ஸ் எப்படி கிளீன் பண்றேன்னு சொல்றேன்னா Frequently. frequently. அப்புறம் செகண்ட் அட்வர்ப் less. அப்ப இங்க வந்து less frequently, அது ரெண்டுமே அட்வர்ப்ஸ் தான், frequentlyயும் less. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, I visit my grandparents very frequently. less frequentlyக்கு நேர ஆப்போசிட் very frequently. அப்போ வெரி ஃப்ரீக்வெண்ட்லில வந்து அகைன் இது உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் எது இங்க? Visit. விசிட். ஓகே, ஃபர்ஸ்ட் வர அட்வர்ப் எது? Frequently. செகண்ட் அட்வர்ப் நேச்சுரலி வெரியா இருக்கும் இல்லையா? வெரி குட். அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ஒன், her singing was extremely melodious. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு என்ன மீனிங்னா, அவ பாடுறது ரொம்ப கேட்க இன்பமா இருந்தது. மெலாடியஸ்னா இன்பமா இருந்தது. அப்ப இங்க ஆக்ஷன் என்னது? Singing. Singing is the verb. Okay, action word verb, singing. Adverb எது சொல்லலாம்? Melody. Melodious. How melodious the song was? Extremely melodious. அப்போ melodious ஒரு adverb, extremely second adverb. Okay, so இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தரேன். ஓகே, ஒரு 4 questions. ஓகே, ஜஸ்ட் நீங்க சொன்னா போதும். adverb ஐடென்டிஃபை பண்ணணும். கொஸ்டின் இதுதான். இட்ஸ் டைம் டு பிராக்டிஸ். ரீட் த சென்டென்சஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் அண்ட் ஃபைண்ட் த adverbs. சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க, adverb ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 2 பேர் இருக்கீங்க இல்லையா? ஐ ஹாவ் 4 questions. ஃபர்ஸ்ட் we will start with ஆரண்யா. ஆரண்யா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணு, adverb ஐடென்டிஃபை பண்ணு. லவுடா ரீட் பண்ணுங்க, எனக்கு அப்பதான் கேட்கும். Place at the park. எனக்கு கேட்கல, the girl மட்டும்தான் கேட்டது, அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல. ப்ளீஸ் ரீட் லவுட்லி. அது என்ன? G-I. The girl walked and played at the park. ஓகே. இப்போ இதுல வந்து எது அட்வர்ப் எதுவா இருக்கும்? Place. பிளேஸ்னா என்னது? அது ஒரு ஆக்ஷன். இல்ல, பார்க் ஒரு நவுன். அடிப்பேன், அடி வாங்குவேன். நவுன் எல்லாம் போய் அட்வர்ப் வேர்பு சொல்லக்கூடாது. கேர்ள்னா ஒரு பொண்ணுடா, அது ஒரு நவுன், அது ஒரு பர்சனை சொல்ற வேர்டு இல்லையா? அதுல ஒரு வேர்டு இருக்கு. ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, ஆஃபன். உங்களுக்கு மீனிங் தெரியலனாலும் நீங்க கெஸ் பண்ணுங்க, நான் அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, ஆஃபன்னா வந்து ஃப்ரீக்வென்ட்லியோட இன்னொரு மீனிங் தான், இன்னொரு வேர்டு தான். ஓகேயா? ஃப்ரீக்வென்ட்லி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு தான் ஆஃபன். அப்ப இங்க அட்வர்ப் எது? ஆஃபன். ஓகே, சோ ஆஃபன்னா அடிக்கடி, எப்போலாம் எனக்கு தோணுறதோ அப்போலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் ஆதிரா. ரீட் பண்ணு, சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. The dog barks. Barks loudly to the cat. அப்ப இதுல adverb எதா இருக்கும்? barksனா குறைக்கிறது.
அப்ப சொல்லலாமே adverb எது? ம் loudly is the adverb. Good. ட்ரை பண்ணணும் இப்படி. ஓகே. ஆனா என்னன்னா நீங்க ரீட் பண்றது கொஞ்சம் கூட லவுடா, ரீடிங் லவுடா இருக்கு, ஆன்சர் சொல்றது வந்து உங்களுக்கு பயம். ஸோ நீங்க ரொம்ப மைல்டு வாய்ஸ்ல சொல்றீங்க. ஆன்சர் கொஞ்சம் கூட லவுடா சொல்லணும். ஓகே, இங்க வேற யார் இருக்காங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க வேற யாரும் உங்களை இது பண்றதுக்கோ கிண்டல் பண்றதுக்கோ ஒண்ணும் இல்லை. ஸோ யூ கேன் ஆன்சர். சரியா? ம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபார் ஆரண்யா. ரீட் பண்ணு. She quickly runs to her friend. So what is the adverb here? Quickly. Very good. Quickly. Very good. Very good. Now, last question is for Adira. We always at school and You always? we always at school at Hmm? நீங்க ஒண்ணுமே கேக்குறது இல்ல. நீங்க என்ன ரீட் பண்ணீங்களே, நீங்களே ஒண்ணுக்குள்ள பேசிக்கிறது தான் கேக்குறது எனக்கு. சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்கடா. நீங்க சத்தமா ரீட் பண்ணுங்க. எவ்வளவு டைம் நான் சொல்றது? ரீட் பண்ணுங்க. ஆரண்யாட்ட ரீட் பண்ண சொன்னா ஆரண்யா ரீட் பண்ணணும். ஆதிராட்ட சொன்னா ஆதிரா ரீட் பண்ணணும். ஆதிரா ரீட் பண்ண இப்ப யாரு கொடுத்தேன் நான் கொஸ்டின்? ஆதிரா தானே? ஆதிரா ரீட் பண்ண. உனக்கு இவ்வளவுதான் சத்தமா? கொஞ்சம் கூட ரீட் பண்ணு. நீங்க ரொம்ப பொறுமையா டெஸ்ட் பண்றீங்கடா. நீங்க ரீட் பண்ணுங்க. அது என்ன ரீட் பண்ணீங்க? EATS. அது என்னது? Eats. அடுத்தது என்னது? சாக்லேட். இது டீச்சர் நான் ஃபர்ஸ்ட் இந்த சொன்னேன். ஆல்வேஸ் and chocolate. அப்ப adverb என்னது? சாக்லேட் கேண்டி. சாக்லேட் கேண்டினா சாக்லேட்னா மீன் பண்றாங்க. கேண்டீன் சாக்லேட்னாலும் மிட்டாய் தான், கேண்டீன்னாலும் மிட்டாய் தான். சரி, அப்ப இங்க என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி adverb here? Always. ஆல்வேஸ்னா என்னது? Adverb. அது தெரிஞ்சது. adverb தான். ஆல்வேஸ்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங்? எப்பவும் இல்லைன்னா எப்போ, அடிக்கடி. அதுதான் ஆல்வேஸ். அவன் எப்பவும் சாக்லேட் தின்னுட்டே இருப்பான். ஓகே. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? காமன்லி அட்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து தான் நமக்கு அட்வர்ப்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அட்ஜெக்டிவ்ஸ் கேன் பி சேஞ்ச்டு டு அட்வர்ப்ஸ் பை ஆடிங் ly. அதில் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸ்லோலேருந்து ஸ்லோலி, ஃப்ரம் ஹெவி யூ கெட் ஹெவிலி, ஃப்ரம் குவிக் யூ கெட் குவிக்லி, ஃப்ரம் ஸ்டெடி ஸ்டெடிலி, அப்படி உங்களுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இன்னைக்கு டேட் போட்டு நீங்க ஆல்ரெடி அட்வர்ப்ஸ் நோட் எழுதியிருக்கீங்க இல்லையா? அதுல இந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு யூ காப்பி திஸ். நவம்பரும்
Have you completed? No, ma'am. Ah. நீங்க எல்லாருமே தமிழ் மீடியம் தான் இல்லையா? Yes. இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு எப்படி ரெகுலரா கிளாஸ் டீச்சர் வருவாங்களா? Yes. ம். நான் உங்க இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கேன். உங்களோட கவர்மெண்ட் சிலபஸ் தானே உங்களோடது? Yes, ma'am. ஆனா நல்ல 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உங்களுக்கு நல்ல டஃப்பான லாங்குவேஜ் எல்லாம் தான் யூஸ் பண்றாங்க டெக்ஸ்ட்ல. அதனால கிராமர் எல்லாம் 8th இருந்து நிறைய இருக்கு உங்களுக்கு படிக்க. நான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி ரெகுலரா எடுப்பாங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லோ, இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல வர வேர்ட்ஸ் மட்டும் இப்போ பார்க்குறோம்னா ஸ்லோ, ஹெவி, குவிக், ஸ்டெடி, ஃப்ரீக்வெண்ட், ரேர், டேர், ஸ்ட்ராங், கிளியர், ஆனஸ்ட், சாஃப்ட், ரெடி, ஹாப்பி, ஈஸி. ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ். ஆனா இதுல இருந்து நம்ம இது கூட நம்ம எல்ஒய் அப்படிங்கிற ஒரு 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணி ஸ்லோவா ஸ்லோலி அப்படின்னு மாத்துறேன், ஹெவியா ஹெவிலி அப்படின்னு மாத்துறேன், குவிக்கா குவிக்லின்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்படி அட்ஜெக்டிவ்ஸ் கூட எல்ஒய் அப்படிங்கிற அந்த 2 லெட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணினா எனக்கு ஒரு புது வேர்டு கிடைக்கிறது. ஸ்லோ வந்து ஸ்லோலியா சேஞ்ச் ஆகுறது, ஹெவி வந்து ஹெவிலியா சேஞ்ச் ஆகுறது. அப்ப இது என்னதுன்னா அட்வர்ப்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து நமக்கு அட்வர்ப்ஸுக்கு மாத்துறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் வந்து என்னது எல்ஒய் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறது. ஓகே, என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கு? அட்ஜெக்டிவ்ஸ் கேன் பி சேஞ்ச்டு டு அட்வர்ப்ஸ் பை ஆடிங் எல்ஒய். ஆனா இந்த ஒய்ல முடியற சேஞ்ச் வேர்ட்ஸ் பாருங்க, ஒய்ல எண்ட் ஆகிற அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்க, ஹெவி, ஹாப்பி, ரெடி, ஈஸி. இதெல்லாம் ஆல்ரெடி ஒய்ல முடியறது இல்லையா? அப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஒய்ய வந்து கட் பண்ணிட்டு நம்ம அங்க ஐ அப்படின்னு மாத்திட்டு அப்புறம் எல்ஒய் ஆட் பண்ணிட்டு. ஸோ ஸ்பெல்லிங்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரெடி ரெடிலி, ஹாப்பி ஹாப்பிலி, ஈஸி ஈஸிலி. அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து அட்வர்ப்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்வர்ப் இதுல இருந்து சூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு அட்வர்ப் சூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க ஃபாஸ்ட்.
ஃபாஸ்டா பண்ணுங்கடா, உங்க கிளாஸ் முடியறதுக்கு ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு adverb செலக்ட் பண்ணிக்கங்க. Happy and You have to write it in your notebook. ஏன் மேடம் சென்டென்ஸ் பண்ணுங்க. Select one adverb and write a sentence for that. நீங்க பண்ணுங்க. Done? Okay. Okay. So, ஆசிரியர் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்? I am so happy. I am so happy. Okay. அப்ப அங்க happy வந்து ஒரு adjective-ஆ வருது. நமக்கு வந்து adverb-ஆ மாத்தணும்னா happily-ன்னு வரணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? I live happily அப்படி எழுதிக்கோ. I live happily. அப்ப live வந்து ஒரு action. வாழறது. அப்ப I live happily. ஆரண்யா சொல்லு பார்க்கலாம் நீ. I am his I am slowly. I am என்னது கண்ணா? I am his slowly. I am slow அப்படிங்கிறியா? நீ slow அப்படிங்கிறியா? இல்ல நீ சாப்பிடுறது slow அப்படிங்கிறியா? இல்ல. I am eat. Eat. அப்ப I eat slowly. I am eat சொல்ல மாட்டாங்க. I eat slowly. Okay. ஓகே. ஸோ நமக்கு இன்னைக்கு கிளாஸுக்கு இதோட வைண்ட் அப் பண்ணலாம். அட்வர்ப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.